தமிழக அரசியல் களத்தில் இருந்து ஒரு முக்கியமான பிரேக்கிங் செய்தி. பன்னீர்செல்வம் தலைமையிலான முகாம் மேலும் சுருங்கி வருகிறது. ஏனெனில் 2 முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் இணைந்துள்ளனர். இது வரவிருக்கும் தேர்தல்களுக்கு முன் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த நிகழ்வு தமிழக அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக 2026 தேர்தல்களுக்கு முன்னதாக பன்னீர்செல்வம் முகத்தின் பலவீனமான நிலையை வெளிப்படுத்தி திமுகவின் வலுவான நிலையை உறுதிப்படுத்துகிறது. அதிமுகவின் உள்ளக பிளவுகள் மற்றும் பன்னீர்செல்வத்தின் பலவீனமான தலைமை நிலை குறித்து இந்த விலகல் நிகழ்வு பல முக்கிய கேள்விகளை எழுப்புகிறது. கட்சியின் எதிர்காலம் குறித்து சந்தேகங்களை உருவாக்குகிறது. திமுகவில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலங்குளம் தொகுதியைச் சேர்ந்த மனோஜ் பாண்டியன் மற்றும் சிங்காநல்லூர் தொகுதியைச் சேர்ந்த ஆர். சின்னசாமி ஆகியோர் ஆவர். இவர்களின் அரசியல் பின்னணி, ஏற்கனவே அதிமுகவில் இருந்த அனுபவங்கள் மற்றும் இந்த முடிவுக்கு வழிவந்த காரணங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான மனோஜ் பாண்டியன் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆலங்குளம் தொகுதியைச் சேர்ந்தவர். இவர் பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளராகவும் கட்சியின் உள்ளக செயல்பாடுகளில் முக்கிய பங்காற்றியவராகவும் அறியப்பட்டவர். திமுகவின் திராவிட சித்தாந்தத்தின் உறுதியான நிலைப்பாடு, தமிழக மக்களின் உரிமைகளுக்கான அர்ப்பணிப்பு மற்றும் சமூக நலன் கொள்கைகள் ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்டு அதிமுகவின் தற்போதைய நிலையில் இருந்து விலகி திமுகவில் இணைந்ததாக மனோஜ் பாண்டியன் தெரிவித்துள்ளார். மற்றொரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர். சின்னசாமி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள சிங்காநல்லூர் தொகுதியைச் சேர்ந்தவர். இவர் ஏற்கனவே அதிமுகவின் உள்ளக பிரச்சினைகள் காரணமாக கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர். அதிமுகவின் உட்கட்சி பூசல்கள், தலைமைத்துவ பிரச்சினைகள் மற்றும் பன்னீர்செல்வம் முகத்தின் அமைப்பியல் பலவீனம் காரணமாக ஆர். சின்னசாமி திமுகவில் இணைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது அவரது அரசியல் எதிர்காலத்தை மாற்றியுள்ளது. இவர்களைத் தவிர பன்னீர்செல்வத்தின் நெருக்கமான விசுவாசியான முன்னாள் உறுப்பினர் சுப்புரத்தினமும் திமுகவில் இணைந்துள்ளார். இது முகாமின் மேலும் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த தொடர் விலகல்கள் பன்னீர்செல்வம் முகாமில் நிலவும் ஆழமான அதிருப்தியையும் கட்சியின் அரசியல் பொருத்தமின்மை மற்றும் எதிர்கால வாய்ப்புகளின்மையையும் தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. அதிமுக அதன் அடிப்படை கொள்கைகள் மற்றும் திராவிட அடையாளத்திலிருந்து விலகி பாஜகவுடன் அதிகம் சார்ந்து கொள்வதாக கட்சியின் முன்னாள் உறுப்பினர்கள் கருதுகின்றனர். இது பல விலகல்களுக்கு காரணமாகிறது. மனோஜ் பாண்டியனின் திமுகவில் இணையும் முடிவை பன்னீர்செல்வத்திற்கு தெரிவித்தாலும் பன்னீர்செல்வம் தன்னை தாங்கிக் கொண்டு திமுகவில் இணையவில்லை. ஆனால் வேறு கூட்டணி வாய்ப்புகளை தீவிரமாக ஆராய்ந்து வருகிறார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக உட்கட்சி தலைமை பிரச்சினைகளையும் மாநில பாஜக தலைவர் அதன் தலைவர்களை விமர்சிப்பதாக உள்ள குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொண்டு வருகிறது. இது கட்சியை மேலும் பலவீனப்படுத்துகிறது. ஸ்டாலின் தலைமையிலான திமுக மற்ற கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களை தீவிரமாக வரவேற்று தனது ஆளும் கூட்டணியை இன்னும் வலுப்படுத்தி தேர்தல் தயாரிப்புகளை வேகப்படுத்தி வருகிறது. இந்த நிகழ்வுகள் அதிமுக மற்றும் அதன் பன்னீர்செல்வம் முகத்தை பலவீனப்படுத்தி திமுகவை பலப்படுத்தி 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல்களில் மும்முனை போட்டிக்கு வழிவகுக்கும் என்று அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். திமுக தலைமையிலான ஆளும் கூட்டணி, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் அதிமுக அடிப்படையிலான புதிய கூட்டணி ஆகியவற்றுக்கு இடையே இந்த மும்முனை போட்டி தமிழக அரசியலில் உருவெடுக்கலாம். இது வாக்குகளை பிரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும். தமிழக அரசியலில் சாதி இயக்கவியல், சமூக நலந்திட்டங்கள், சோசலிச அரசியல் தன்மை மற்றும் திராவிட அடையாளம் ஆகியவை தொடர்ந்து முக்கிய காரணிகளாக இருந்து வாக்காளர்களின் முடிவுகளை பாதிக்கின்றன. இந்த விலகல்கள் பன்னீர்செல்வத்தின் அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்குகின்றன. அதிமுகவின் உள்ளக பிளவுகள் மேலும் ஆழமடைந்து கட்சியின் ஒற்றுமையை சீர்குலைக்கின்றன. திமுகவின் பலம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது வரவிருக்கும் 2026 தேர்தல்களில் அதன் வெற்றி வாய்ப்புகளை மேலும் உயர்த்தி ஆட்சியை தக்க வைக்க உதவும். இந்த அரசியல் மாற்றங்கள் தமிழகத்தின் எதிர்கால ஆட்சி அமைப்பு, கொள்கை முடிவுகள் மற்றும் சமூக நலந்திட்டங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நிகழ்வுகள் தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளன.
மேலும் பன்னீர்செல்வம் முகத்தின் மீதான மேலும் விலகல்கள் உள்ளிட்ட பல திருப்பங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த அரசியல் மாற்றங்கள் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து உங்கள் கருத்துக்கள், பார்வைகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் புதிய செய்திகளுக்காக இணைந்திருங்கள்.